களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அவர்தானே இந்த அமைப்பை உருவாக்கி அவருடைய திருவிழம் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை இறை வார்த்தை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் விரும்புவதனால்தான் இந்த தொலைக்காட்சி அமைப்பை உருவாக்கி நம்மை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தெய்வீக திருவுளத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இவ்வளவு அன்போடு பாசத்தோடு அமைத்திருக்கிற அந்த ஆண்டுடைய தெய்வீக திருவுளத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நிலைவாழ்வு தருகிறதாக இருக்கிறது. நிலைவாழ்வு இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தந்திருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆண்டவருடைய அன்பு தகப்பனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று அமைத்து நடப்பித்து வருகிறவரே, உம்முடைய தெய்வீக திருவுளத்துக்கு எங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையாய் அமைந்து கடந்து வரட்டும். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பின் மேன்மை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அன்பின் மேன்மை என்று குறித்து பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, அன்பின் மேன்மை, அன்பு கடவுள், அன்பே கடவுள் இல்லையா? அன்பே கடவுள். அப்போ அன்பின் மேன்மை பற்றி நான் சொல்லுகிற பொழுதுவெல்லாம் ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி, மேன்மை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அன்பை பற்றி சொல்லணும்னா அது கடவுளை பற்றி. ஏன்னா அன்பே கடவுள், அன்பே கடவுள். அப்போ அன்பை பற்றி, அன்பின் மேன்மை பற்றி சொல்ல சொல்ல அது ஆண்டவரை பற்றியே சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆண்டவரை பற்றியே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அந்த வசன வார்த்தையில் சிந்தித்து பார்க்கும்போது இவரை உயர்த்தி உயர்த்தி கொண்டு வருவதாக இருக்கும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அந்த அன்பின் ஆண்டவருடைய அந்த நிலைகளை நாம் சிந்தித்து அன்பின் மேன்மை குறித்து தூய ஆவிக்குள் கடந்து வரலாம். தூய ஆவிக்குள் தெய்வீக திருவிவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த அன்பு ஆண்டவருடைய தொடக்க நூல் முதல் முடிவு வரை, தொடக்க நூல் முடிவு தெய்வீக திருவிழம் முழுதுமாக அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தெய்வமாகிய அந்த ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரை குறித்து பார்க்கிற நிலையிலே தூய ஆவியிலே கடந்து வரலாம். இதில் நான் நிறைய கருத்துக்கள், பைபிள் முழுசுமாக அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தூய ஆவியான உணர்த்துகின்ற முக்கியமான கருத்துக்களை குறித்து நாம் கடந்து வரலாம். பிரியமானவர்களே, அன்பு அன்பு மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 22ஆம் அதிகாரத்திலே, மத்தேயுவிலே 22ஆம் அதிகாரத்திலே 34 முதல் 40 தெய்வீக திருவசனத்திய தலைப்பை பார்க்கிற பொழுது முதன்மையான கட்டளை என்ன என்று அங்கே யார் கேட்கிறார் பாருங்க. அங்கே அவர்கள் பார்க்கணும், சதுசேயர் வாயடைத்து என்பதை சோதிக்க கேள்விப்பட்டு பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். வந்துட்டு அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர்
பார்க்கணும். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை நோக்கி சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். சட்ட நூல் இதில் தலை சிறந்த கட்டளை எது, தலை சிறந்த கட்டளை இது என்று அவர் கேட்கிறார். பார்க்கணும், மறைநூல் அறிஞர் அப்படியே படித்து குடிச்சவங்க, பைபிளை அதாவது ஆண்டோடைய திருச்சட்டெல்லாம் அவங்க அரைஞ்சு பார்த்தவங்க, அவங்க கேட்குறாங்க. மறைநூல் அறிஞர் அவங்க கேட்குறாங்க முதன்மையான கட்டளை எது என்று. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அருமையான கருத்து என்ன? 37 and 38 முதல் 37வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. பாருங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு முழு 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 இதயத்தோடு கூட அவருக்கு அன்பு செலுத்தணும், முழு இதயத்துக்கு. இந்த கருத்து சிந்திப்போமானால் அப்படி மனைக்கணக்காக நாம் சிந்திக்க முடியும். முழுன்னு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரிடம் அன்பு செய்வாக. அப்போ நம்முடைய நிலையெல்லாம் ஆண்டு முழுசுமையாக கொண்டு போகணும், ஆண்டோடு கொண்டு போகணும். ஆனால் இந்த காலகட்டங்களிலே பலவிதமான நிலையிலே அது இடர்பட்டு போகிறது. அன்பு அவர் முழுசாக அவர் தான் அன்பு பண்ணணும். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உற்றார் உறவினர்களையும் செல்வத்தை பல நிலைகளே அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். மறைநூல் அறிஞருக்கு அது பட்டுன்னு அடிக்கப்பட்டதாக இருக்கும். மறைநூல் தான் அவங்க சொல்றாங்க, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு கூட ஆண்டவரை அன்பு செய்யணும். இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. பிரைஸ் தி லார்ட். இதுதான் முதல் நிலைக்கும் முழு உள்ளத்தோடு முழு. நாம் சில வேளை பாடுகிற பொழுது அந்த முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் அன்பு சொல்லப்படும். ஆனால் அப்படி பாடுகிற பொழுது நம்முடைய எண்ணம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? நம் வீட்டு மேலே, அந்த நிலத்து மேலே, அந்த பணத்து மேலே, அந்த பொருள் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே அங்கே போயிட்டு இருக்கும். இல்லை, முழுமையாக அவர் தானே அவருக்கு கடந்து போகணும். அதில் இருக்க வேண்டியதுதான். ஆனால் முழுமையான நிலை இருக்கும். பைபிளில் பார்க்கணும், சற்று நேரம் அவருக்குள் மறைந்து கொள்ளுங்கள் முடியும். அப்போ முழுமையான நிலையில் போகணும் தான். அதான் சகோதரர் படித்தார். இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்று அந்த 38ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. 38ஆம் வசனம், ஒரே ஒரு வசனம். அதில் பாரு, இதுதான் தலை சிறந்த கட்டளை என்று. என்ன கருத்துக்கள்! அன்பான சகோதரமே, நிறைய பேர் இந்த வேலையில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் சகோதர சகோதரிகள் செய்தியை கேட்டுட்டு கருத்துக்களை சொல்லுகிறீர்கள். உண்மையிலே தூய ஆவியான உணர்த்துகிறதைத்தான் நான் சொல்லி கடந்து வருகிறேன். அவர் இதை அது சொல்லுன்னா அது சொல்லிருக்கும். எனவே நண்பானவர்களே, முதன்மையான கட்டளை என்று பார்க்கிற பொழுது, முதன்மையான கட்டளை, தலை சிறந்த கட்டளை என்று பார்க்கிற பொழுது ஆண்டவரை அன்பு செய்யணும். முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு அவரை அன்பு செய்யணும். இல்லைங்களா? இது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது, இது மேலோ நம்பிக்கை போயிட்டு இருக்குது. அவர் அன்பு பண்றது இருக்கக்கூடாது. அவர்கிட்ட கொண்டு, இதுதான் தலை சிறந்த கட்டளை. இன்னைக்கு நம்ம சில வேலையில் புனிதர்களுக்கெல்லாம் நாம் அதிகம் பண்ணுறோம். ஆனால் செய்கிறது நல்லது, மற்றவர்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் செய்கிறது நல்லது, மனைவி அன்பு செய்கிறது நல்லது. ஆனால் எல்லாத்திற்கும் மேலே முழு என்கிற நிலை அங்கே போகணும். அதிலிருந்து அவர் கொடுக்கிற நிலை தான் அங்கே கொடுக்கணும். சிந்திக்கணும். முழு இது தலைச்சிறந்தகள். சரி, இதை பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கும். சரி, அந்த நிலையில் அடுத்தது 37 படித்தாங்க, தலைச்சிறந்த கட்டளைன்ட்டு 38ஆம் வசனம் படித்தாங்க. அடுத்து 39ஆவது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? உன் மீது நீ அன்பு கூறுவது போல
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இதுக்கு நிலையான இரண்டாவது கட்டளை பாருங்க, ஒவ்வொன்றும் எப்படி சொல்லுகிறார். அப்ப உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்ப மீதும் அன்பு கூறுவாய் என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இதுக்கு இணையான இரண்டாவது கட்டளை. முன்ன சொல்லப்பட்ட அந்த கட்டளைக்கு இணையானது நாம் மற்றவர்களை அன்பு செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும். இதுதான் இரண்டாவது கட்டளை. இந்த நிலையில் நம்முடைய வாழ்வை நம்ம சிந்தித்து பார்க்கணும் என்று பிரியமாக்களே. இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, தெய்வீக திருவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. மற்றவர்களை அன்பு செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும். முதலாவது அங்கே. இரண்டாவது, எனக்கு இங்கே பேர பையன் இப்போ திருமுழுக்கு பெற்றிருக்கிறான், நம்ம இது திருவிதை பெற்றிருக்கிறான். அவன் ஒரு நாள் சும்மா நான் அவனு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டேன், தம்பி அவன் பேரை சொல்லி, இந்த இயேசு ஆண்டவர் இப்படி 2 விரலை காட்டினாரு எதுக்குடான்னு கேட்டேன். தாத்தா இது உனக்கு தெரியாதா? 2 விரலை காட்டுறாருனாக்க அதுக்கு 2 கட்டளை கடைப்பிடின்னு அர்த்தம் தாத்தா. அப்படியா? இந்த 2 கட்டளை கடைபிடித்தா தான் பைபிளை முழுசுமா படித்து கொண்டு வந்ததுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அந்த பேர பையன் சொன்னான். எனக்கு அப்படி வேணும், நல்லதா கண்ணே, அப்படியே செய்டா, நானும் அப்படி செய்யறா, எல்லாரும் அப்படி செய்யண்டான்னு சொல்லி கொடுத்து எனக்கு இயேசு ஆண்டவர் அந்த இதுக்கு பின்னாடி வீட்டு பின்னாடி அவர் 2 விரலத்தை காட்டு அந்த பையனுக்கு பேரன்னு காட்டினா அவன் இப்படி சொன்னான். இரண்டாவது, இதில் 1 தவறுனா கூட அவுட். சட்டம் 1 தவறுனால கூட அவன் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உரிதாக்கிறான்ட்டு நம்ம பார்க்குறோம். யாக்கோப்பில் 1 அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், குறிச்சுக்கிடுங்க. அதில் யாக்கோப் 1:10 அதில் சொல்லப்பட்டிருக்கும், சட்டம் 1 தவறினாலும் அனைத்தும் மீறிய குற்றம். இனி தவறாமல் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற, கடவுளை அன்பு செஞ்சிட்டு இருக்கிற, ஓகே. ஆனால் உன்னுடைய சகோதரரை அன்பு செய்யவில்லை என்றால் அதில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? இதை குறித்து தான் புனித யோவான் அழகா சொல்லியிருக்கிறார். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர், தன் கண் முன்னால் இருக்கிற சகோதரர் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இதுவே நாம் அவரிடமிருந்து பெற்ற கட்டளை. என்ன கருத்துக்களை பார்க்கணும்? இதை நான் சொல்ல நாம் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கணும், நம் சமுதாயத்தின் நிலையை பார்க்கணும். இல்லைங்களா? 2 கட்டளை. 1, அவரை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு அவரை அன்பு செய்யணும். 2வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை மற்றவனை அன்பு செய்யும், சகோதரி அன்பு செய்யும். உன்னை நீ அன்பு செய்வது போல நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, நல்லா சுகமாக இருக்குன்னு நினைக்கிறோமல்ல, எல்லாம் வசதியாக இருக்குன்னு நினைக்கல, அந்த மாதிரி உன்னை நீ அன்பு செய்து போல மற்றவனையும் அன்பு செய். இதுதானே அங்கே சொல்லுகிறார் யோவான் சொல்லுகிறார். திரும்ப அவங்க சொல்றாரு, நினைக்கின்ற உன் கண்ணால் காண்கிற உன் சகோதரனை அன்பு செய்யாத போது கண்ணால் காணாத கடவுளை நீ அப்படி அன்பு செய்ய முடியும் இல்லைங்களா? அன்பு செய்ய முடியும். கருத்துக்களை சிந்திக்கணும். இன்னைக்கு எல்லாம் பகமையும் சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் பிழையுமா இருக்கிறது. ஆனால் கோயிலை போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கும். இல்லை, சில வேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் வந்தா இறைவசன வார்த்தை போடுறாரு, குத்துறாரு, வெட்டுறாரு, பாவத்தை பற்றி தக்குன்னு அடிக்கிறாரு. என்ன செய்கிறது? தூய ஆவியான உணர்த்ததை தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரு? நான் மேலோட்டமாக கொண்டு போக மாட்டேன். இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை சொல்லியே தீரணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும்.
2 கட்டளை. அந்த 2 கட்டளை நாம் இப்படி முதன்மையான கட்டளை பார்க்கின்ற போது எப்படியான இது கட்டளை தான் கடைப்பிடிக்கணும்னு பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே அந்த கடவுள் இந்த கட்டளை கடைபிடித்து அன்பு செய்கிற பொழுது எப்படி அவரையும் மற்றவர்களையும் நாம் அன்பு செய்து அப்படியே கடந்து வருகிற பொழுது அது உண்மையான ஒரு வழிபாட்டாக தொழுதலாக இருக்கிறது. கடவுளை அன்பு செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும். இந்த 2 கருத்தும் கொண்டு வந்தால்தான் உண்மையான வழிபாட்டு ஆராதனை. இந்த கருத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்போ 2ம் கொண்டு வருகிற பொழுது தான், இங்கே கொண்டு வருகிற பொழுது தான் உண்மையிலே நாம் அவருக்குள்ளாக இணைந்து கடந்து போக முடியும். நான் பார்க்கணும். இது 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் எடுங்க. நான் எப்படி எடுக்கிறேன் பார்க்கணும். எல்லாரும் பைபிள் எல்லாம் குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைத்து சகோதரிகள் சொல்லுவார்கள், பிரதர் நீங்கள் செய்தி கொடுக்கும்போது நான் எல்லாம் குறிக்கிறேன், எழுதி வைக்கிறேன், படிக்கிறேன், நல்லா இருக்குன்னு. எல்லாம் அவர் தந்த தானம். 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம். அந்த 9வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவும் இல்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. பாருங்க, தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் அங்கே இருக்கிறது. பல்லவத்தின் ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம். நம்ம என்ன சொன்ன 2 கட்டளை கடைபிடிச்சா அவரிடம் அன்பு செலுத்தணும் இல்லைங்களா? அப்படி அன்பது தமிழ் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று ஆண்டு வைத்திருக்கிற காரியங்கள் கண்ணுக்கு புலப்படாதது, மறைந்திருக்கிறது, அது உயர்ந்தது, அது உன்னதமானதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கணும். அதை பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற காரியமாக இருக்கணும். அந்த 1 கொரிந்தியர் 2:10-9 படிச்சிங்க அல்லவா? அந்த தொடர்ந்து 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை! இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். தூய ஆவியானவரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இந்த கருத்து எப்படி பாருங்க, இது வேற யாருக்கும் தெரியாது, மனிதனுக்கு உலகம் தெரியாது. தூய ஆவியானவரே அனைத்தையும் அறிகிறார். இங்க அங்க அதெல்லாம் பார்க்கிறார். இந்த கருத்தை பார்க்கிற பொழுது அந்த கருங்கள் பார்க்கணும். இந்த கருத்துக்களை எவ்வளவு பார்க்கணும். நான் கடவுளை அன்பு செய்கிறேனா, மற்றவர்களை அன்பு செய்கிறேனா என்பதை நாம் சும்மா சொல்லலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர்தானே ஆய்ந்து அறிகிறவர். இங்க இருக்கிறதையும் அங்க இருக்கிறதையும் அவர் ஆய்ந்து அறிகிறார். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வரணும், ஜட்ஜ்மெண்ட் நிலைக்கு வரணும். நான் இதை சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும், நிலைங்களான்ட்டு சொல்லணும். இந்த கருத்தோடு கூட பிரியமானவர்களே, ரோமர் புத்தகத்தோடு எல்லா இறைவசனம் தான். என்னுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு திக்குவாயன் அவள் படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் தூய ஆவியானவர் தானே இதை கொண்டு சொல் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், முன்ன சொல்லப்பட்ட அந்த புனித பவுல் கொரிந்தியருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே ரோமருக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் டு லிங்க் வித் லிங்க். ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு
அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர் திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவரோடு, அவர்கள் நன்மைக்காகவே அவர் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். உண்மையாகவே கடவுளுடைய அன்பு கூர்வலோடு, அவர்களோடு கடவுளுடைய அன்பு கூர்வலோடு, அவர் திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டுள்ளோடு தூய ஆவியானவரே அனைத்திலும் ஒற்றுக்கிறார். அந்த ஒத்துழைக்கிற ஆவியானவர் தானே மறை காரியங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுக்கிறவர். முன்ன சொன்ன பார்த்தோம்ல, ஒன்றுக்கு இருந்தில்ல, அது வேற யாருக்கும் புரியாது அறியாதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தூய ஆவியானவர் தானே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் சிந்தித்து ஆகணுமானால் எந்தெந்த கருத்துக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது. அன்பானவர்களே பார்க்கணும் தெய்வீக திருவிழத்தின் வசன வார்த்தைகள் எந்த அளவு கொண்டு போகுது. இது நான் சொல்லுகிற பொழுது ஆவியானவரே இவற்றையெல்லாம் ஆய்ந்து உயிர்த்து உணர்ந்துகிறார், அவரே வெளிப்படுத்துகிறார் சொல்லப்பட்டிருக்கிறா. அன்பு செய்கிறவரோடு, அவரோட முற்றுமையா அன்பு செய்கிறவரோடு கூட ஆனவர் தானே முற்றும் உதவி செய்கிறார் இருக்கு. இதில் நான் சொல்லுகிற பொழுது எனக்கு உள்ளத்தை உணர்த்துகின்ற ஒரு வார்த்தை தான். தயவுசெய்து லூக்காஸ் நற்செய்தி எடுங்க. லூக்காஸ் நற்செய்தி எடுத்துட்டு நீ பார்ப்பீங்களானாக்க, லூக்காஸ் நான் எடுத்துறேன். லூக்காஸ் நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய பிறப்பை பற்றி நாம் பார்க்குறோம். இயேசுடைய பிறப்பை எடுத்து பிறந்த பின்னாடி அவர் கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆலயத்தில் கொண்டு போயிட்டு அவருக்கு 2ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 32 வசனத்தை நீங்கள் அந்த இதில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தனாக்க இயேசு ஆண்டவரை கொண்டு போகிறாங்க. அங்கே ஆலயத்துக்கு அங்கே கொண்டு போகிற பொழுது இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் என்ற தலைப்பில் பாருங்க இல்லையா, 2ஆம் அதிகாரத்தில் அர்ப்பணித்தல் அங்கே கொண்டு போகிறாங்க. அந்த 25வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 25 வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது? எருசலேமின் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார், அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். கர்த்தனை பார்க்கணும். அங்க சிமியோன் என்பவருக்கு கடவுளுடைய கிஃப்ட், கடவுளால் அன்பு குருளுக்கு, அதாவது திட்டத்தை கேட்க அழைக்கப்பட்டவர்களுக்கு தூய ஆவியான கொடுக்கின்ற ஒரு நிலை தான் பார்க்கின்றோம். அன்றைக்கு இஸ்ரேல் மகளுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தனால்தான் என் அன்பானவர்களை பார்க்கணும். அந்த வசனத்தெல்லாம் நீ படித்து பாருங்க. அப்புறம் படிச்சோன்னா அதில் 32வது வசனத்தை நீ பார்ப்பிலானாக்க, அந்த இயேசு ஆண்டவரை கொண்டு போகிறாங்க. அன்னை மரியாவும் யோசப்பும் அங்கே கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அங்கே அந்த சிமியோன் பார்க்குறாரு. அந்த சிமியோன் பார்த்து நீங்கள் பார்க்கணாக்க அந்த வசனத்தை 32வது வசனம் சொல்லுகிறது என்ன? 31 படிச்சாங்கன்னா அருமையா இருக்கும். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். அந்த குழந்தையை பார்த்து அவர் சொல்றார், அந்த மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை அந்த அன்னை மரியாவும் யோசேப்பும் கொண்டு போகிறாங்க, குழந்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆவியை பெற்றிருக்கிற அந்த சிமியோன் அதை பார்த்த உடனே இப்படிதான் சொல்கிறார், மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள முது மீட்பை என் கண்கள் கண்டன என்று சொல்லுகிறார். என் கண்கள் கண்டு கொண்டன என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி நிலையை கொண்டு வரணும். உலக மீட்புக்கு கடல் கொடுக்கின்ற காரியங்களை கொண்டு வர. அது கீழே பார்க்கும்போது மீட்பரை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். நான் சொல்லுகிற கருத்தை நான் சிந்தித்து பார்க்கணும். யாருக்கு? சிமியோனுக்கு வெளிப்படுத்தி இன்று உங்களுக்கும் எனக்கும் கடவுள் வெளிப்படுத்தி கொடுக்கணும். இதுதான் உண்மையான ஒரு நிலையிலே நாம் கடந்து போகிறது இருக்கிறது. உண்மையான நிலையிலே கடந்து போயிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் தான் இல்லைங்களா?
எனக்கு அது முடியவே கிடையாது. அந்த எவ்வளோ சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில கருத்தை தூய உணர்த்ததை உணர்த்தி அதில் இணைச்சி கடந்த பிறகு தான். நேற்று தினத்தில் நான் சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், 1 யோவானில் பார்த்தோம் அல்லவா? 1 யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அதில் பார்த்தோம், கட்டளையை நீ கடைப்பிடிப்ப என்றால் ஆண்டவர் அங்கே இருக்கிறார், ஆவியானவர் தானே நீ ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறாய் என்று சொல்லிக் கொடுப்பார் என்று 1 யோவான் 3:24 சொல்லப்பட்டிருக்கும். சிந்திக்கணும். கட்டளையை கடைபிடிக்கிற பொழுது நான் இருக்கும் எல்லாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் அதை சிந்தி பார்த்தோம். அதனால்தான் என்ன சொல்லியிருக்கும், இப்படி வருகிற பொழுது தானே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அந்த அன்பு தெய்வத்தினுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்று நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னாக்க இல்லை. அதுதான் 1 யோவான் 4. எனவே அன்பாளர்களே, இறைவசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லி நம்மை அவருக்குள்ளாக இணைத்து நடப்பிக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கணும். நான் இந்த பார்க்கிற பொழுது, என் அன்பாளர்களை பார்க்கும் பொழுது, நேற்றைய தினத்திலே இந்த கருத்துக்களை கடந்து வந்தேன். தொடர்ந்து இந்த 1 யோவானை பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார், அன்பின் காரியங்களை குறித்து எப்படிலாம் சொல்லியிருக்கிறார். என் அன்பாளர்களே, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், அதே 1 யோவான் எடுங்க. 1 யோவான் எடுத்துட்டு 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஆவியானவர் இணைந்திருக்கிறான்னு சொல்ற, ஆவியால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவியினர். 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் படிங்க. 3:10 படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. நேர்மையாக செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். கடவுளுடைய பிள்ளைகள் யார் என்றும் அழகின் பிள்ளைகள் யார் என்றும் நினைச்சு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அழகின் பிள்ளைகள் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் அன்பு செய்யணும். அப்பதான் கடவுளுடைய பிள்ளைகள். உன் பகைவரை, உன்னை வெறுக்கிறவர்களை, உன்னை துன்புறுத்தவர்களை, உன்னை இல்லாது பொல்லாது சொன்னவர்களை எல்லாம் அன்பு செய்யணும். அப்பொழுதுதான் தந்தையின் பிள்ளைகள் பண்ணப்படும், கடவுளுடைய பிள்ளைகள். இயேசு ஆண்டவர் அந்த ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற பொழுதுதான் நாம் இப்படி செய்ய முடியும். அதுதான் நான் நேற்று சொன்னேன். கட்டளை கடைபிடிக்கிற பொழுது ஆவியானவர். என் அன்பானவர்களை பார்க்கணும். எனக்கு நான் ஒரு சின்ன சகோதரி சகோதரினாக்க அருண் சகோதரி தான். கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், பிரச்சனைகள், அப்படியே போராட்டங்களோடு கூட இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் என்னோட கிட்ட கவுன்சிலிங், அதாவது ஆலோசனைக்காக யார சொல்லிட்டு வந்தான்ட்டுக்கு. அப்போது அந்த சகோதரி சொன்னாங்க எனக்கு, பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் கடவுளுக்காக அர்ப்பணிச்சுக்கு போனேன் பிரதர், அங்கே நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம், மேலே அப்படி பண்ணி இப்படி பண்ணி நிறைய கருத்து சொன்னாங்க. நிறைய அவன் பாட்டுக்கு ஒரு 5-10 நிமிஷம் பக்கம் நிறைய அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய கண்ணீரோட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் நான் விட்டு வந்துடலான்ட்டு, என்ன வேற எதாவது செய்யலாமான்ட்டு நிறைய சொன்னான்ட்டுக்கு. நான் அவங்களெலாம் சொல்லி முடிஞ்ச பின்னாடி சிஸ்டர் கை கொடுங்கன்னு சொன்னேன். சிஸ்டர் கை கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறமேல அவங்க கை கொடுத்தாங்க. உங்களை பாராட்டுகிறேன், கை கொடுங்கன்னு சொன்ன. பைபிளில் நீங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ஆண்டவர் உலகம் உன்னை வெறுக்கிறது என்றால் உன்னை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்று தெரிந்து கொள். நான் உன்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன், எனவே தான் உலகம் உன்னை வெறுக்கிறது. இந்த வார்த்தையை அந்த சகோதரிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசன வார்த்தையை கேட்டு படிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு நான் அந்த வசன வார்த்தை சொல்லுகிற பொழுது, உலகம் உன்னை வெறுக்கிறது என்றால் உன்னை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது என்று தெரிந்து கொள்.
நான் உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன், எனவே தான் உலகம் உன்னை வெறுக்கிறது. அந்த வாசனை வார்த்தை படித்த உடனே அவங்க அப்படி கண்ணை துடைச்சிட்டு என்ன நினச்சது. இயேசு ஆண்டவர், பாவத்தை அறியாத பரிசுத்தமுள்ள அந்த ஆண்டவர் பிலாத்துக்கு முன்னாடி அமர்ந்தார். எப்படி அமர்ந்தார்? வாய் திறவாத ஆட்டை போல அமர்ந்தார். வாய் திறவாத செம்மறியாடை போல அவர் அமர்ந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக நிலையிலே கொண்டு வருவது எப்படி? அவருடைய ஆவியை கொண்டு வருகிற பொழுதுதான், அவருடைய ஆவி எனக்குள் வருகிற பொழுதுதான் நானும் அந்த சுவாபங்களை கொண்டிருக்க நடத்த வருகிற மகனாக இருக்க முடியும். எந்த கருத்துக்கள் எவ்வளவு என் வசன வார்த்தையை பார்க்கணும். என்னை பார்த்தனுக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதும் சாத்தான் பிள்ளைகள் என்பதும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுகிறீங்க. அன்பு இல்லை, அன்பு செய்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், அன்பு செய்யாதவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். ஓ மை காட் ஜீசஸ் என்று இதை நான் சொல்லுகிற பொழுது, இந்த நிலை வருகிற பொழுது, அதே 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம், 4ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நீ படித்து பார்த்தனாக்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இங்கே அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. சகோதரர் படிக்கும்போது அப்படியே தலையாட்டி கையாட்டி படிக்கிறார். ஏன்? அந்த வசன வார்த்தையினுடைய உள்ளடக்கம் அப்படி இருக்கிறது. நீங்கள்லாம் கை வச்சு அப்படி பார்த்துக்கிறீங்க. அதுக்கு தான் வசனத்தை படிக்க சொல்லும்போது வசனத்தை ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி சொல்கிறேன். அந்த வசனத்தை நிகிர எடுக்கிறீங்க, படிச்சு இருக்கேன் இல்லைங்களாக்கும். இன்னைக்கு எல்லாம் எடுத்துருக்கீங்க தானே? ஒரு வாட்டி மீண்டும் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க என்ன இப்படி சொல்லுகிறது. மீண்டும் ஒரு வாட்டி படிங்க என்ன சொல்லுகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. என்ன கருத்துக்கள்? இந்த கருத்துக்கள் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து சிந்தி தியானம் பாருங்க. இன்னைக்கு நிறைய சகோதரி பயம் 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 பயம். ஏன் பயம்? ஏன் பயம்? அங்கே அன்பின் நிலை இல்லை, அன்பின் ஆவியானவர் இல்லை, ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லை. அந்த நிலை இல்லாத போது பயம் பயம் பயம். எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து அது இது பயம் பயம் போயிட்டே இருக்கு. அங்கன்னு இருக்கு சில பேர் இருக்கு. பயம் இருக்கவே முடியாது. எந்த கருத்துக்கள் இல்லை, எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் கருத்துக்களை கொண்டு வந்து சித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்பின் மேன்மை பற்றி பார்த்தினா கடவுளுடைய மேன்மை பற்றி தான். அந்த கடவுளுடைய மேன்மை பற்றி சொல்லுகிற பொழுது அன்பின் மேன்மை பற்றி தான் சொல்ல முடியும். இல்லைங்களா? பார்க்கலாம். சரி, இதை நான் நிறைய சொல்லணும். இந்த கருத்தோடு கூட தூய நடத்தினால வேற ஒரு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் போகலாம். 1 பேதுரு எடுக்க திருப்பணம் யோவான் சொல்லலாம். 1 பேதுரு, ஏன்னா இவ்வளோ யோவான் பார்த்தோம். 1 பேதுரு எடுக்க. 1 பேதுரு எடுத்து ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் அதில் 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு நான் எடுத்துக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். இந்த கருத்து ஒரு அருமையான கருத்து இருக்கும். 8வது வசனம் ஒரு கருத்து இருக்கும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஆழ்ந்த அன்பு சும்மா பார்வாட்டி அப்படி அன்பு இல்லை, ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். எப்படி? எந்த கருத்தை நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். என் அன்பானவர்களே, நான் மேற்றுமிக்க சொல்ல வரல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ஜப ஐக்கியத்தில் மற்ற சமயத்தை சார்ந்த சகோதரி. அவள் மற்ற சமயம் சார்ந்தவள். அந்த இதில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஜபத்தில் ஈடுபட்டு ஜப வாழ்க்கையில் எங்களோடு இருந்துருக்காங்க. அந்த சகோதரி
அந்த பகுதியில் இருக்கிற மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற நிலையில் கொஞ்ச நாள் ஜபத்துக்கு வரல. அவங்கள்ட்ட செல்போன் கேமே போன் இல்லை, ஜபத்துக்கு வரல. ஒரு நாள் 2-3 நாள் ஜபத்துக்கு வரல. ஏன் அம்மா வரலன்னு அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் தெருவில் ஒருத்தர் ஏழை, அவங்க வயிற்றுருக்கு, அவங்க ஆஸ்பத்திரியில் செத்துட்டு இருந்தாங்க. ஆஸ்பத்திரி அவங்களுக்கு யாரும் இல்லாதனால நானே போய் எங்கள் ஆஸ்பத்திரியில் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அவங்கள பணிவிடை பண்ணாரு. ஓ மை காட், காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த சகோதரி இந்த இந்த வந்து மற்ற சமயத்தவர்கள் ஜபத்தில் நற்செய்தியை கேட்டு ஜபத்தில் நிலைத்து இருக்கிறவர்கள் அவருடைய தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொடுக்குறாங்க. அவன் சொன்ன அவங்க வீட்டில் யாருங்களா அவங்களுக்கு அது ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து அவங்களுக்கு யாரும் உதவிக்க இல்லை, அதனால் நானே போய் ஆஸ்பத்திரியில் 4 நாள் இருந்தேன். இது ஆழ்ந்த அன்பு, அது ஆழ்ந்த அன்பு. இப்படிப்பட்ட அன்பு காட்டுகிற பொழுது தான் ஆண்டவருடைய காரியங்களை வந்து. சரி, இதை பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆனால் கூட பிரியமாக கூட அந்த திரளான பாவங்களை போக்கும் என்கிற நிலையை பார்க்கிற பொழுது ஆழ்ந்த அன்பு என்று சொல்லாமல் இருக்கும். திரளான அந்த ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். அன்பு திரளான பாவங்களை போக்கும். எப்படி? நான் நேற்று தினத்தை சொல்லியிருப்பேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்து சொன்னேன். 1 தயவுசெய்து எல்லாரும் எடுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போ அன்பு திரளான பாவங்களை போக்குமா போக்காதா என்றதை இப்போ நாம் தெய்வீக திருவசனத்தின் படியாக நாம் பார்க்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6, 7 அந்த 4 அட்லீஸ்ட் 4 வசனத்தை படித்த போதும் அதில் ஏற்கனவே படித்தாரு. 4 படித்த போதும் என்ன சொல்லுகிறது? அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அடுத்தது பார்ப்போம். அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அன்பு திரளான பாவங்களை போக்குன்னு பார்த்தோம் அல்லவா? எப்படி சொல்லிருக்கு இல்லையா? அதனால தான் நேற்று தினத்தில் சகோதரர் சொல்லுகிற பொழுது, விண்ணோர் மொழியிலே பேசினாலும் வானத்திலே பாடினால் மகிழ்ந்திருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று அவர் பாட்பாடி ஜெபமானார் இல்லைங்களா? இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற காரியங்களை பார்க்கணும் பிரியமானே. அன்பு திரளான பாவம் இருக்கின்றது. அன்பு திரளான பாவம், அந்த கடவுளுடைய அன்பு நமக்குள் ஆவியாக நமக்குள் வந்து செயற்படுகிற பொழுது பாவம் போக்கி ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை வாழ்ந்து கொடுக்க முடியும். அதனால்தான் அன்பு திரளான பாவங்களை போக்கும் சொல்லி கொண்டு வருகிறார். ஒவ்வொன்று கருத்துக்களை எப்படி பார்க்கணும்? திரளான பாவங்களை போக்கு என்னன்னா நாம் படிக்கிறோம், நம்மளை படிச்சுட்டு போயிட்டு இந்த ஆண்டுடைய வசன வார்த்தைகளை கேட்டு கடந்து வரணும், அன்பின் காரியங்களுக்குள் கடந்து வரணும். சரி, இதை என்ன படிக்கும் பொழுது நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் கூட அந்த அன்பின் காரியங்களை அந்த கடவுளுடைய அன்பின் காரியங்களை நான் ஒரு சிலதை எடுத்து சொல்லலாம் நினைத்திருந்தான் இருக்கேன். யாக்கோப்பில் நீ பார்க்கிற பொழுது, யாக்கோப்பில் அந்த காரியங்களை பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எந்த அருமையான வார்த்தை! ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தோ விண்ணகத்திலே பார்த்தோம்ல, பரலோகத்திலே அப்படியா சொல்லப்பட்டிருந்தவா? அந்த வார்த்தையை இங்கே பார்க்கணும். யாக்கோப் 2:8, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறை ஆட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது. இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. யாக்கோப் தன் திருமுகத்தில் அழகா சொல்லுகிறார். என்ன
எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா? வசனத்தெல்லாம் குறித்து வச்சிருக்கீங்களா? அப்புறமேல டைம் கிடைக்கும்போது உட்காந்து படித்து சிந்தித்து தியானித்து பாருங்க, இல்லைங்களா? எப்படி இறையாட்சி எங்க இருக்கு? அன்பு கூறுகிற காரியங்களை கொண்டு வரும் பொழுதுதான், அன்பு செய்கிற பொழுதுதான், அன்பு செய்கிற பொழுதுதான், அன்பு செய்கிற பொழுதுதான் இறை ஆட்சியின் காரியங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனம் இறையாட்சிக்கு, இறையாட்சியின் அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் அன்பு செஞ்சா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த தீமையான ஒரு காரியங்களும் வராது. ஒளி 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 இருள் வருவதில்லை. இருள், பாவம், தீங்கு, தீமின் காரியங்கள் எதுவும் வருவதில்லை. தீங்கு அணியாது. அங்க பார்க்க ரோமர் புத்தகத்தை எடுத்துட்டு, ரோமர் புத்தகத்தை 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எடுங்க. நான் எடுக்கிறேன். 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை படிச்சு பார்த்தோம்னாக்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பு அடுத்து இருப்பவருக்கு தீங்கு இழைக்காது, தீங்கு இழைக்காது. ஆகவே அன்பே திரு சட்டத்தின் நிறைவு. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. என்ன கருத்து? அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. கருத்துக்கு அன்பே திருச்சட்டம். இந்த அன்பின் கருத்து திருச்சட்டத்தின் நிறைவுன்னு சொல்லுகிற பொழுது நான் சொல்லுகிற பாருக்கும் அந்த கருத்து நிற்கும். திருச்சட்டத்தின் நிறைவு நிற்கும். ஒவ்வொரு கருத்தின் பாருங்க அந்த வசன வார்த்தைகள், அந்த அன்பின் காரியங்கள் இருக்கும். திருச்சட்டத்தின் நிறைவு திருச்சபை, அதாவது இன்னைக்கு இறையரசு வளரப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இறையரசு வளரப்பட என்று ஜெபிக்கிறோம். அந்த இறையரசு எப்படி வளரும்? அன்பை வெளியே கொண்டு வருவதனால்தான், அன்பை கொடுப்பதனால்தான். நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சாட்சியம். ஒரு சகோதரி அங்கே போயிட்டு 4 நாளுக்கு அந்த குடும்பத்தாரு ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆச்சரியப்பட்டு போட்டு அவங்களும் இப்போ ஆண்டவர் இயேசுகிட்ட வந்துட்டாங்க. அவங்களும் ஆண்டவர் இயேசுகிட்ட வந்துட்டாங்க. இப்படியாக அன்பின் காரியங்கள் உணவை வளர்க்கும். இதை நீங்க பார்த்தினாக்க 1 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தை கடைசி பகுதி படிங்க, அந்த கீழ் பகுதி படிங்க. அன்பு உறவை வளர்க்கும். அன்பு உறவை வளர்க்கும். அந்த 8ஆம் வசனத்தை கடைசி கீழ் பகுதி பார்த்தனாக்க அன்பு உறவை வளர்க்கும். அவங்க யாரோ இவங்க யாரோ, ஆனால் இந்த சகோதரி அந்த கணவனுடைய அன்பின் நிலையை கொண்டிருந்தனால அவங்க அன்பு செஞ்சாங்க. இப்ப இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அதாவது அந்த குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு தனிமையாக கொண்டு வந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு இல்லைங்களா, அந்த அன்பின் ஆவி வந்த பின்னாடி ஓடி போயிட்டு காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டு மன்னிங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட இப்போ அந்த குடும்பமே பெரிய ஒரு குடும்பமாக மாறி போனது. பெரிய ஒரு குடும்பமாக மாறி போனது. உறவை வளர்க்கிறதாக இருக்கிறது. இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது பார்க்கணும். நான் நினைக்கிறேன், ஓ மை காட் ஜீசஸ், எனக்கு உணர்வுகள் அதிகமாக போயிட்டு இருக்குது. 1 யோவான்ல இந்த 1 பேதுருல இன்னைக்கு 1 பேதுருல முதல் அதிகாரத்தில் 8வது வசனம், அந்த முன்ன வார்த்தைக்கு அருமையான சொல்லியிருக்கிறேன், ஆனால் கூட மீண்டும் சொல்ல வேண்டிய உணர்வுகள் எனக்கு வருகிறது. 1 பேதுருல முதல் அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இல்லைங்களா? அவர் கண்டதில்லை. அப்போ வந்திருக்கின்ற அந்த நிலை நம் கிளுக்குள் வருகிற பொழுது பாகம் போகின்றது. அந்த 1 பேதுருல முதல் அதிகாரத்தில் அந்த 8 அந்த வசனத்தை அப்படி பிட் பண்ணி படித்து பார்க்கணும். அன்பு இருந்துச்சுன்னா பாவம் இல்லை. அன்பு இருந்தானாக்க அங்கே லிகுஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த அன்பின் காரியங்கள், இந்த காரியங்கள் வருகிற பொழுது தான் பாவம் பண்ண முடியாது. பரிசுத்தமான உறவு வளர்க்கும், இறைச்சி வளர்க்கும், திருச்சபையை கொண்டு வரணும், யாரும் பழந்து போயிட்டு இருக்கும். எனவே தான் அன்பின் காரியங்களை கொண்டு வரணும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும்,
மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்களை நாம் அன்பு செய்கிற பொழுதுதான் உறவுகள் வளரும். உறவுகள் வளருகிற பொழுதுதான் திருச்சபை, அதாவது இறையரசு வளரும். இறையரசு வளரும் கொடுத்து எங்கள் வழிபாட்டு கூட்டத்தில், ஒரு நற்செய்தி வழிபாட்டு கூட்டத்தில் இந்த கருத்துக்களை சொல்லி நான் ஒரு சின்ன ஜெபம் செய்தேன். என்ன பாட்டு பாடணுனாக்க, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த பாட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நானும் அந்த பாட்டை அப்படியே பாடும்போது நான் மக்களுக்கு சொல்ல, எல்லாருக்கும் சொன்னேன், இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே என்றதை நிறுத்திட்டு எங்கள் உள்ளத்திலே வாருன்னு 2 கைகள் நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு பாடுங்கன்னு சொன்னேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அந்த கைகளை வச்சுட்டு எங்கள் உள்ளத்திலேன்னு அப்படியே பாடினாங்க. அப்படி பாடுகிற பொழுது ஒரு சகோதரி அப்படியே அழுதார்கள். அப்படியே அந்த அப்படி உள்ளத்திலே சொல்லி கொண்டு போகும்போது அப்படியே அழுதார்கள். நானும் அப்படி அஜிப்பட்டுட்டேன். சரி, அப்புறமேல நாங்களுக்கு அது கேட்கலன்ட்டு, ஏன் இப்படி அழுதேன்ட்டு. கொஞ்ச நாளுக்கு பின்னாடி அந்த சகோதரி என்னை சந்தித்து சொன்னாங்க, பிரதர், அந்த அன்பின் ஆவியானவர் வந்தார், என் வாழ்க்கையே மாற்றிட்டார் பிரதர். எப்படி எப்படி அவங்களுடைய, அதாவது கணவன் அந்த புருஷன் விட்டு அந்த வீட்டுக்கு எல்லாரோட பகைமை. இவங்க தனியாக போயிட்டாங்க. அந்த மாமனார், மாமியார், நாத்தனார், அவங்க சொந்தக்காரர்கள், அவங்க எல்லாருமே விரோதிகள் ஆகிட்டு அவங்களோட பேசுகிறதே கிடையாது, உறவே இல்லாது. அவங்க எல்லாருக்கும் இவங்க தனி பாஸ், கணவன், மனைவி, பிள்ளைகள், அவங்க மட்டும் தனி கொடுப்போம். ஆனால் அவங்களாம் யார்ட்டும் பேச மாட்டாங்க, உடல் கொள்ள மாட்டாங்க, போனால் வந்து பேச மாட்டாங்க. இந்த அன்பின் ஆவியானவர் வந்தார் பார்த்துங்கிறதுக்கு, அந்த ஆவியானவர் வந்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுங்கிறதுக்கு உள்ளத்திலேன்னு சொல்லிட்டு போது அந்த இந்த ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். உடனே அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா தெரியலன்றதுக்கு, அந்த சகோதரி நேராக அவங்க வீட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்க மாமியார் வீட்டில் விட்டுட்டு எல்லாருக்கும் அந்த மாமனார் மாமியார் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கிடுங்க சொல்லி மன்னிப்பு கேட்டு எல்லாம் சமாதானாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, அப்படி வருகின்றதுக்கு அந்த சகோதரி அப்படி வந்ததுனால் பின்னாடி என்ன தெரியல, அவருடைய ஜெப வாழ்க்கை வாழ்ந்து வளர ஆரம்பித்தது. கொஞ்ச நாளைக்குள்ள ஆண்டவர் பற்றி நற்செய்தி அறிவிக்கவும் ஜெப ஐக்கியத்தை உருவாக்கவும் அவங்க செஞ்சாங்க. இப்போ கூட அவங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கணும், அவங்க அப்படியே ஆண்டவரை உயர்த்தினார். இன்னைக்கு பல தரிசனங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறாங்க. எடுத்து நீ படிச்சு பாருங்க. இன்றைக்கு நாமெல்லாம் அந்த நிலையில் வரணும். கடவுள் கொடுக்கப்பட்ட 2 கட்டளை கடைபிடித்து கடந்து வரணும். அப்படி வருகிற பொழுதுதான் அந்த நிலை. யோவான் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்திலே அந்த 2-3 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். அப்படின்னா சிமியோன் சொன்னார் அல்லவா, சிமியோன் சொல்லப்பட்டதில்ல, எல்லாம் மறைந்திருக்கிற காரியத்தையெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்து மீட்பரை கண்டு கொண்டார்களா, அதே போல இன்று நீங்களும் நானும் அந்த நிலையில கடந்து தூய ஆவிக்குள் கடந்து வருகிற பொழுது, கட்டளையை கடைபிடித்து தூய ஆவியில் வருகிற பொழுது இந்த கருத்து நமக்கு வரும். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை படிச்சு பாருங்க. அன்னைக்கு சிமியோன் எப்படி சொன்னாரோ அதே போல நீங்களும் நானும் சொல்ல முடியும். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். இந்த வசன வார்த்தைகள் எப்படி, இந்த வசன வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இந்த நிலைக்கு நாம் கடந்து வரணும்னாக்க அன்பு காரியங்கள், மேல்நிலை காரியங்களை கடந்து வரணும். அன்பு காரியங்களை கடந்து வரணும்.
அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நான் இந்த சொல்லுகிற பொழுது தூயார் உணர்த்தப்பட்டு ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு நான் தூயா இந்த இறுதி நாட்களில் மாந்திரம் ஆவியை பொழிவேன் கணவர்கள் காட்சிகளை காண்பார் நிலையில் நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். பரலோகம் நரகம் எங்கே செல்வாய் எப்படி இருப்பாய் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன். அது நிறைய குறிப்பிட்டிருக்கல. பரவாயில்ல, கடவுள் அப்படியாக நமக்கு பரலோகத்தை குறித்து காட்டுக்கொள்கிறார் இருக்கிறார். அன்றைக்கு சிவனுக்கு மீட்பரை காட்டி கொடுத்து போல இன்று உங்களுக்கு எனக்கு பரலோகத்தை குறித்து காட்டிருக்கார். இன்று நீ அங்கு வருவாய், அங்கே இருப்பாய் என்று. ஓ மை காட் ஜீசஸ். இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, தயவுசெய்து இந்த யோவான் அன்பை பற்றி சொல்லுகிற பொழுது யோவான் மிக அழகா அருமையாக சொல்லியிருப்பாரு. எல்லாரும் எடுங்க, 1 யோவான் எடுங்க, 1 யோவான் எடுங்க. 1 யோவான் வசனத்தில் சில கருத்துக்களை நாம் அப்படி கொண்டு வர இருக்கிறோம். 1 யோவான் அதில் இயேசு ஆண்டவர் அன்பின் சீடன் இயேசு யோவான் தான். அந்த அன்பு யோவான் எழுதின கருத்துக்கள் அன்பு 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 அந்த பைபிளில் அந்த யோவான் எழுதின திருமுகத்தை படிச்சுனாக்க அன்பை பற்றியே சொல்லியிருப்பார். எனவே அந்த அன்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வருகிறது பார்க்கணும். 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 7 and 8 வசனத்தை படிச்சு ஃபர்ஸ்ட் 7ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 4 7ஆம் வசனம் படிங்க. அது என்ன சொல்லுகிறது? அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். பாருங்க எப்படி வசனத்தை சொல்றீங்க. அதனால அந்த அன்பு செலுத்துகிற அனைவரும் கடவுளை அறிந்திருக்கிறார்கள். அன்பு செலுத்துறது பார்க்கணும், அவ்வளவு கருத்துக்குன்னு பார்க்கணும். அந்த 7ஆம் வசனத்துக்கு இன்னைக்கு இல்லைங்களா? அன்று இன்னைக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனில் அன்பு கடவுள் இருந்து வருகிறது. அன்பு அதான் நான் சொன்ன வார்த்தை. அந்த சகோதரி அப்படியே போயிட்டு எல்லார்ட்டும் போய் அப்படி இது பண்ணாங்க. மற்றும் கடவுள் அவரிடம் இருந்து அன்பு செலுத்தும் அனைவரும் கடமிருந்து பிறந்தவர்கள். அந்த சகோதரி இப்படி இருக்காங்க. கடவுள் அவர் கடவுளை அறிந்து கொள்ளுவார். இந்த வசனத்தை படித்த பண்ணி 1 யோவான் 4:7 படிச்சுதானே. அடுத்து 8ஆவது வசனத்தை படிச்சு பாரு, என்ன சொல்லுகிறது? அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பாவிகளுக்காக நிற்கிற ஆண்டவர். என் அன்பானவர்களே, இந்த கருத்துக்களை அன்பு கண்டு கொண்டு வந்து பார்க்கும் பொழுது எப்படி அவருடைய அன்பு கொண்டிருக்கு, அவருடைய அன்பா இருக்க அவருடைய பிள்ளைகள் இருக்கு. நான் சொல்லுகிற பொழுது தூயான் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை தூயான் சொல்லப்படணும். எல்லாம் இறைவசன வார்த்தை தான். கதையோ கட்டுரையோ இதுகிட்டே எல்லாம் இறைவசன வார்த்தை. நீ பார்ப்பினாக்க மத்தேயு நட்சத்திரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அன்பு பற்றி அந்த சகோதரி செஞ்ச நிலையில சொல்ல வருகிறேன். அன்பு கடலிலிருந்தே வருகிறது என்று சொல்லும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவன்? அங்கே சொல்லப்படுகிறது 5ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இல்லையா? யாருன்னு சொன்னாங்க அப்படி தள்ளி போடு அப்போ கிடைக்கும். அதே 5ஆம் அதிகாரத்தில் நீ பாப்பினாக்க அந்த 5ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதை நான் பார்க்கணும். அந்த அதே 5ஆம் அதிகாரத்தில் 43 அந்த 44 வசனத்தின் தலைப்பை பார்த்தாக்க அதில் பகைவரிடம் அன்பு கொள்ளுங்கள். பகைவரிடம் வெறுக்கிறாங்க, அந்த வெறுக்கிறாங்க, பாய்க்கிறாங்க, அவங்ககிட்ட அன்பு கொடு. அப்பதான் தெய்வத்தின் அன்பு. அந்த வசனத்தை 43 44 படிச்சு என்ன சொல்லுகிறது? உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக,
பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். என்ன வார்த்தை இல்லைங்களா? இப்படிப்பட்ட நிலையை தான் நாம் கொண்டு வரணும். அப்பதான் அந்த அன்பின் காரியங்களுக்குள்ளாக, அந்த 2 காரியங்களுக்குள்ளாக கடந்து போக முடியும். அதான் நேற்று சொல்லும் பொழுது, கண்ணால் காண்கிற உன் சகோதரனை அன்பு செய்யாத போது காணாத கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும்? அது பொய்யர்கள் இல்லைங்களா? கண்டு அன்பு செய்யணும். அவன் எப்படிப்பட்ட நிலைந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் காரியங்களை, அந்த ஆவியை பெற்றிருப்போம் என்றால் நாம் மற்றவர்களை அன்பு செய்யணும். இதை பற்றி நான் சொல்லுகிற பொழுது, அந்த ஆவியின் நிலை நமக்குள் வருகிற பொழுது நிறைய ஆசீர்வாதமான காரியங்களாக இருக்கும். ஒன்று நான் சிந்திக்கணும், நான் பார்க்கணுன்ட்டுருக்கு. அந்த 1 யோவான் இருக்கு, 1 யோவான் 4:8 அதை படிக்கும் இருக்குது. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு இணையேது சொல் இல்லையா? அன்புக்கு இதே சொல் இல்லையா இருக்கு. அன்பு தான் இருக்கு. அந்த அன்பு தான் இணையேது, அன்புக்கு இணையேது சொல். இந்த அன்புக்கு இணையேதுன்னு சொல்லுகிற பொழுது எனக்கு உணர்த்துறாரு. 1 கொரிந்தியரில் எடுங்க. 1 கொரிந்தியரில் எடுத்துட்டு, அன்புக்கு இணையது தூய ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 13ஆம் அதிகாரத்தில் அதுக்கு மேலே 12வது வசனத்துடைய கடைசி பகுதியை படிங்க பார்க்கலாம். என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அது 13ஆம் வசனத்துக்கு இல்லைங்களா? எல்லாவற்றுக்கும் சிறந்த நெறி ஒன்றை உங்களுக்கு காட்டுகிறேன் சொல்லிட்டு அது கீழே கொண்டு வராரு. அவர் என்ன சொல்றாரு? அதாவது நீ விண்ணோர், அதுக்கு மேலே பார்த்து பாருங்க. நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அது அப்படியே நீங்கள் படித்து வந்தீங்கன்னாக்க, நீ விண்ணோர் மொழியில பேசினாலும் விண்ணவர் மொழியில பேசினாலும் அன்பு இல்லை என்றால் உனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு அந்த 13ஆம் அத்தியாயத்தை அப்படியே கடந்து வந்துட்டு இருக்கிறது. அந்த 13ஆம் அந்த மேலேருந்து ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த வசனத்தின் காரியங்கள் இருக்கு. அப்புறமா தனியாக படித்து பாருங்க. Praise the Lord. அன்பின் மேன்மை அது கிருத்தனு. இப்போ 1 யோவான் எடுத்துட்டானே, திருப்பி 1 யோவானில் நீ பார்த்தோம் 4:8 பார்த்தோம் இல்லைங்களா? அன்பு கடவுள், அன்பே கடவுள், கடவுள் அன்பாகி இருக்கிறார். அந்த வசனத்தில் அந்த வசன அன்பு கடவுள் இருக்கும்போது, இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ல் 10ஆம் வசனத்தை எடுங்க. தம் சகோதர சகோதரியிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். ஒளி என்பது யாரு? ஆண்டவர். அந்த ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். நான் இறைவசன வார்த்தையெல்லாம் படிக்க முடியும். ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். அன்பு மற்றவர்களை அன்பு செய்கிறது. கடவுளை மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது அந்த ஒளியாம் கடவுளிடம் நிலைத்திருக்கிறார்கள். என்ன கருத்துக்கு இல்லைங்களா? 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தின் கருங்களை பார்க்கணும். நீங்க அப்படியே நீ படிப்பின பைபிளில் வசனத்தின் ஒவ்வொரு கசனம் நிற்கும். இன்னைக்கு நான்லாம் அப்படி இருக்காங்க சொல். என் அன்பானவர்களை அன்பின் மேன்மையை பார்க்கணும். அன்பின் மேன்மையை பற்றி நான் பார்க்கிற பொழுது நாம் கலந்து வர முடியும். அந்த வசனத்தினுடைய அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன், கேட்டு பாருங்க என்று கேட்கின்றேன். அதாவது ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். அதே 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். அண்ணா அக்கா என்ன சொல்றீங்க?
தம்பி தங்கச்சி என்ன சொல்றீங்க? இல்லைங்களா? அன்பு இருக்கணும் அப்பா. அன்பு இருந்தால் தான் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம், அவரோடு கூட நிலைத்திருக்கிறோம். அன்பு இல்லாதவர்களுக்கு அது அவர்களுக்கு கடந்து போக முடியாது. இன்னைக்கு ஒரே அந்த முழு உள்ளத்தோடு முழு தியத்தோடு அவர் கொண்டு போறதும் கேள்விக்குறி. அதே நேரத்தில் மற்றவர்களை அன்பு செய்வதிலேயும் கேள்விக்குறி. இப்படி இருக்கும். அதனால சொல்லிக்கும் வாழ்வுக்கு அந்த வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். அன்பு செஞ்சாச்சுன்னா வாழ்வுக்கு நிலை வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். இந்த உலக ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் மின்னக வாழ்வுக்கும் நாம் கடந்து வந்துள்ளோம். அப்படி அன்பு செய்யாதவர்களுக்கு அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் அன்பின் காரியங்களை பார்த்து எப்படி இந்த அன்பின் காரியங்களை பார்க்கிற பொழுது அந்த மேன்மையான காரியங்களை இருக்கும். சரி, இதை கொண்டு நீங்க 3:14 வசனம் படிச்சு தானே. அடுத்தது அது கீழே அப்படியே 17வது வசனம் படிச்சு பாருங்க. 17வது அந்த 3:14 படிச்சீங்க, அப்படி 14வது வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? கடவுளுடைய அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? நான் கேள்வியே நான் கேட்கல, யோவான் கேட்டு கொண்டு முடிக்கிறார். எப்படி இருக்கும்? இருக்காது. கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கும்? தேவன் கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கும்? இருக்க முடியாது. எனவே நண்பாளர்களே, ஆண்டவருடைய நிலையிலே நாம் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் நிலைக்குள்ளாக அன்பின் கரைகளுக்காக அந்த ஒளிக்குள்ளாக அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக நாம் சென்று அவருக்குள் வாழ்ந்திருக்க முடியும். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய கருத்துக்கள் சொல்ல இருக்கும். இதை நான் அந்த 1 யோவானில் இணைந்து என்று சொல்லுகிற கருத்து இருக்கு. இணைந்து the power Jesus of Rithapum இணைந்து இருக்கு. என் சகோதரர் அந்த பாடலாம் நிறைய பாடுவார். அன்பே கடவுள், அன்பு நட்பு எங்கே இருக்கு, அவரு பாடல் குழு இருக்கிறார். அவர் பாட்டெல்லாம் பாடுவார் இருக்கு. அவர் பாடும்போது அப்படி நான் காது கொடுத்து கேட்டு தலையாட்டிக்கு. ஏன்? அந்த அன்பு 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 தான். நீ படிச்சீங்க தானே. அதே இறை அன்பு, கடவுளுடைய அன்பின்குள்ளாக நாம் போகிற நிலைன்னு பார்க்கிறோம் அல்லவா? இந்த கருத்தை தயவுசெய்து ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 4ஆம் அதிகாரத்தில் நானும் எடுக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் 13 1 யோவான் 4:13 வசனம் படிச்சோம்னாக்க அதில் ஒளி நிலைத்திருக்கிறவர் வாழ்வு கடந்து சொல்லுங்க. இந்த வசன வார்த்தையும் அங்கே லெக்கப் பண்ணுங்க. 1 யோவான் 4:13 என்ன சொல்லுகிறது? அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். அன்பு செய்யறதுனால, அன்பு பண்றதுனால அவருடைய ஆவி நமக்குள் வருகிறது. அதான் அன்பின் ஆவி. அன்பே கடவுள், கடவுள் அன்பா இருக்கிறார். அந்த அன்பின் ஆவி நமக்குள் வந்து அப்போது ஜாயிண்டிங். அன்பு இல்லைனாக்க ஆவி எங்க வரும்? அந்த அன்பின் கடவுளுடைய ஆவி எப்படி வரும்? அந்த 1 யோவான்ல 4:24 படிச்சுக்கு தானே. 4:13 படிச்சுங்க. எத்தனை அருமையான வார்த்தை! இந்த வசன வார்த்தையை கூட வேற ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் 3:21 இந்த கருத்தை தான் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அந்த 2 வசனத்தையும் அப்படியே பிக்கப் இணைத்து படிச்சு பாருங்க, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை, நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம்.
என்ன கருத்து? கட்டளையை கடைப்பிடிப்பதனால்தான் அந்த வசனத்தை அந்த 4 படிக்கும்போது தான் தத்துவம் நடத்துறாரு. அதை சொல்லுன்னு சொல்றாரு. அதனால தான் நான் சொல்ல வரேன் இல்லைங்களா? பார்க்கணும் என்று கட்டளை கடைப்பிடிமாத்தான் அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். எத்தனை அருமையாக! எனவே அன்பானவர்களை நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்குள்ளாக அந்த ஆண்டவருடைய அன்பின் மேன்மைக்குள்ளாக அவருக்குள் இணைந்து நாம் செயல்பட வேண்டும். இதுதான் கருத்து. இந்த நாளிலே அந்த அன்பான கடவுள் நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்த அன்பான கடவுள், பாவிகளை நேசித்த அன்பான கடவுள், பாவிகளை அன்பு செய்த ஆண்டவர், அந்த அன்பின் ஆவி நமக்குள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அன்பு கடவுளை காரியங்களுக்குள் கடந்து வர நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு இணையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா, மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா, விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு இணையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா, இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா, மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு இணையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். ஆமாண்டவரே, அன்பே உருவான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற பேர் அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எல்லோரையும் அன்பு செய்கிற கடவுளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வித்த அன்பினால் ஆண்டவரே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகுக்கு பரிசாக ஆண்டவரே, மீட்பின் பரிசாக எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாதா டிவியை, மாதா தொலைக்காட்சியின் வழியாக அனைவரையும் ஆண்டவரே நீர் அன்பு செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, உமது பேர் அன்பினால் இந்த மாதா தொலைக்காட்சியை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமது இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, ஆண்டவரே இறை வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உறுதுணையாக இந்த தொலைக்காட்சியை
கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது அன்பின் கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும், அவர்கள் குடும்பத்தின் மேல் இருக்கட்டும், எல்லா பிள்ளைகள் மேலும் உமது அன்பு கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பாவிகளையே தேடி வந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய், தள்ளிவிடாமல் அவர்களை அரவணைத்து அன்பு செலுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீர் அதிகமாய் அன்பு செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பெயர்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்து ஒரு தாயாக, தந்தையாக, ஒரு நல்ல ஆயனாக இருந்து எங்களை காத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே உமக்கு நன்றி. இதோ இந்த நாளிலே அன்புக்காக ஏங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் அன்பு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் ஆசீர்வதியம், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.